50வது சங்கீதம் 15வது வசனத்தை நாம் வேகமாய் வாசிக்க கேட்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, மனிதர்களைப் போல மனம் மாறுகிற, வார்த்தையை மாற்றி பேசுகின்ற ஆண்டவர் கடவுள் இயேசு நம்முடைய தெய்வம் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எதை சொல்கின்றாரோ, எதை செய்வேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றாரோ அவைகளை 100க்கு 100 நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் பாவங்களின் நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம், ஆண்டவரை விட்டு தூரமாய் போகின்றது நிமித்தம், ஆண்டவரை விட்டு விலகி போகின்றது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தங்கள் பலிக்காமல், நிறைவேறாமல், அப்படியே தடையாக வேதனையோடு கண்ணீரோடு நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள். ஆனால் தேவன் தம்மை நம்பி வருகிற, தம்மை தேடி வருகிற, தம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்புகிற, பாவத்தை விட்டு விலக்கப்பட்டு ஜீவிக்கின்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த வசனத்தை, எதை ஆண்டவர் சொல்கின்றாரோ அவைகளை 100க்கு 100 ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க உண்மை உள்ளவர். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு இடத்தில் தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். உங்கள் வாழ்க்கையிலே தேவைகள் சந்திக்கவே படவில்லை, நான் இப்படியே விடுதலை இல்லாமல் இருக்கிறேன், விடுவிக்கப்படாமல் இருக்கிறேன் என்று நீங்கள் இருந்தீர்களானால், ஏதோ உங்கள் வாழ்க்கையின் மூலையில் ஒரு பிரச்சனை, தேவனுக்கு விரோதமான பாவம் செயல்பட்டு கொண்டிருப்பது நிமித்தம் இந்த வாக்குத்தத்தம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு விவசாயத்தை செய்கின்றான், அதற்கு தண்ணீர் மிக அவசியம். அந்த தண்ணீர் விவசாய லேண்ட்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த விவசாய லேண்ட்ல பக்கத்திலேயே ஒரு பம்ப் செட் என்று சொல்வார்கள். தண்ணீர் பீரிட்டு பாய்ச்சி வருகின்ற ஒரு பெரிய பம்ப் செட் இருக்கும். அது கரண்ட்ல மோட்டார் போட்டு அழகாக அந்த தண்ணீர் பூமியின் அடியில் இருக்கிற தண்ணீரை இழுத்து வேகமாய் வெளியாக்கி கொண்டு வரும். அந்த விவசாயத்திற்கு அந்த தண்ணீர் பயன்படும், விளைச்சலை கொடுக்கும், அது ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். ஒரு நாள் ஒரு விவசாயி அப்படி விவசாயம் பண்ற நேரத்தில் திடீரென்று தொடர்ந்து அந்த பம்ப் செட்ல தண்ணீரே வரல. என்னடா, கரண்ட்டும் வந்திருக்கு, பம்ப் செட்டும் நல்லா தான் இருக்கு, நல்லா ஓடிட்டே இருந்தது, ஆனால் திடீரென்று தண்ணீர் வராமல் இருக்கிறது. இந்த விவசாயத்திலே வந்திருக்கிற இந்த பகுதி ஒரு பெரிய நட்டத்தை ஏற்படுத்தி விடுமே, தண்ணீர் இல்லாதது நிமித்தம் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடுமே என்கின்ற கலக்கம், பதட்டம், நட்டம் வந்துவிடும் என்கின்ற எண்ணம். ஏன் இது திடீரென்று வரல, நல்லா வந்த தண்ணீர் ஏன் வரலன்னு ஒரு மனுஷனை கூப்பிட்டு, ரிப்பேர் பண்ற ஆளை கூப்பிட்டு கழட்டி பார்த்தா, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருட்கள், பிளாஸ்டிக் கவர், அடாசி குப்பைகள் எல்லாம் சேர்ந்து அது போய் தண்ணீர் வராதபடிக்கு அடைத்து முழு பாசனத்திற்கும் விவசாயத்திற்கும் தடையாக காட்சி அளித்தது. நிறைய பேருடைய வாழ்க்கையில விவசாயம் பண்ணுவதற்கு லேண்ட் இருக்குது, விவசாயமும் பண்ணி ஆயிட்டு, எலக்ட்ரிசிட்டி போல கரண்ட் இருக்குது, அபிஷேகம் இருக்கிறது, ஆனால் ஜீவ தண்ணீர் நமக்கு புறப்பட்டு வராமல் இருக்கிறது. அதற்கு முழுக்க தடையாயிருக்கிற காரணமே, ஏதோ ஒரு இடத்தில், ஏதோ ஒரு காரியத்தில் இந்த பாவங்கள் தடைப்பட்டு அடைப்பட்டு ஜீவ தண்ணீரை வெளியாக்க விடாமல், ரிலீஸ் பண்ணாம தடை செஞ்சு கொண்டே இருக்கு. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, அடுத்தவர்களை சுட்டி காட்டியே இன்றைக்கு வாழ பழகிவிட்டோம். அவங்களாம் இப்படித்தானே இருக்கிறாங்க, அப்படி பேசியே வாழ்க்கையில் நம்முடைய பரிசுத்தத்தையும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும், ஆவிக்குரிய வறட்சியையும் நாம் பெற்றுக்கொள்ளாமல் கெட்டு போய் கொண்டே இருக்கிறோம். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.